கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று கப்பர்நகம் ஊரில் படுக்கையோடு இயேசு பேசிக்கொண்டு இருக்கின்ற இடத்தில் முடக்குவாதமுற்ற ஒருவனை கிடத்துகிறார்கள். இயேசு அந்த மனிதனை பார்த்து, உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு இரண்டு விதமான புதுமைகள் தேவைப்படுகிறது. ஒன்று உடல் நோயிலிருந்து, இன்னொன்று பாவ நோயிலிருந்து. இரண்டையும் கொடுக்க வல்லவர் நம் ஆண்டவர் கிறிஸ்து. பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றான் என்றால் உடலிலிருந்து விடுதலை பெற முடியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் உடல் நோயிலிருந்து ஒருவர் விடுதலை பெற முடியும். எனவே இரண்டு விதமான புதுமைகளையும் அவனுடைய வாழ்க்கையில் செய்கிறார். எழுந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட. பாவங்களை மன்னிக்க யாரால் முடியும்? கடவுளால் மட்டுமே முடியும். எனவே கடவுள் மன்னிக்கிறார். இவர் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்குகிறார்கள், சுற்றியிருந்த மக்கள். குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதைவிட பெரிய விஷயமாக அவனுடைய உடல் நோயிலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை மக்கள் பார்த்ததும் பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஆனால் உடல் நோயிலிருந்து குணமாகிவிட்டதை பற்றி கவலைப்படாமல் அவன் உள்ள நோயிலிருந்து ஒருவர், குறிப்பாக பாவ நோயிலிருந்து ஒருவர் எப்படி குணமாக்க முடியும் என்பதில்தான் தர்க்கம் நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தோடும் வலிமையோடும் பாசத்தோடும் ஒரு மனிதனை அணுகுகிறார். அந்த மனிதனை முழுமையாக குணம் தர தயாராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனை அவர் தொட்டாலும் முழுமையான குணம் தர காத்திருக்கிறார். முழுமையாக அந்த மனிதனை மீட்க காத்திருக்கிறார். அரைகுறையாக அல்ல, முழுமையாக, உடல் உள்ள ஆன்மாவோடு முழுமையாக மீட்க தயாராக இருக்கிறார். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் வளமையாக வாழ்வோம், நிறைவாக வாழ்வோம். ஆண்டவர் என்னை முழுமையாக மீட்கிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும், அறிய வேண்டும். இந்த மீட்கின்ற ஆண்டவர் இன்றும் நம்மோடு பயணம் செய்கிறார். இன்றும் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று பாவ சங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றும் திருச்சபை வழியாய் இந்த புதுமை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற போது உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் மனிதன் குணமாகிக் கொண்டே இருக்கிறான். இந்த புதுமைகள் இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலிருந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற குரலை கேட்டுக்கொண்டு வெளியே வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் புதிய மனிதனாக மாறுகிறான், புதுமைகளை பெற்று கொண்டு வருகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அருட்சாதனத்தை அடிக்கடி பெற்றுக்கொண்டு இயேசு சொல்கின்ற வார்த்தைகளை, அன்று அந்த முடக்குவாதனிடம் சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நம் காதுகளிலும் கேட்போம். ஆண்டவரே, பேசும் உம் அடியான் கேட்கிறேன். எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற குரலை மீண்டும் மீண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் கேட்க அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. இந்த கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எங்களை குணமாக்கும். அதன் மூலமாக உமது அரும்பெரும் செயல்களை உலகெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்வோமாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்.
ஆமென்.